கைஸ், இந்த வீடியோவில் எந்த ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, இந்த கேன்வா அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து எப்படி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படின்றதான் நான் கைட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த கேன்வா அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கிராஃபிக் டிசைன் அண்டு டூல்ஸ், ஃபோட்டோஷாப் இதை பார்த்து டூல்ஸ் சரி, இதை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கேன்வா பிளேலிஸ்ட்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் கேன்வா A to Z சொல்லி தந்திருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம மெயினாக டிஸ்கஸ் பண்ண போகிறது டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் வந்து எப்படி கேன்வாவை யூஸ் பண்ணுறது அப்படின்னு பற்றி தான். இப்போ ஒரு நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ்ன்னு வைங்களேன், உங்களோட ரோல்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டென்ட் எழுதுறது இந்த மாதிரி நிறையா வரும். சம்டைம்ஸ் சில கம்பெனி, அதாவது சின்ன கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பும் நம்ம தான் பண்ணணும். அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற பாருங்க, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து நம்ம தான் வந்து க்ரியேட் பண்ணணும். ப்ளஸ் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து மார்க்கெட் பண்ணுறதை நம்ம தான் பண்ணணும். ஸோ அந்த டயத்தில் போய்ட்டு எனக்கு இந்த மாதிரி தெரியாது, டிசைனிங் தெரியாது அந்த மாதிரி சொன்னேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கெட் ஃபார் எ ஜாப் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ நீங்கள் இந்த கேன்வான்ற டூலை வந்து அடிஷ்னலாக லேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேன்வான்ற பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ரன் ஃபார் யூடியூப் சேனல், இஃப் யூ ரன் ஃபார் இன்ஸ்டாகிராம், வாட் எவர், நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் எப்படி போடுறதுன்னு சொல்லி தரேன், க்ரியேட் பண்ணுறேன்னு. ஜஸ்ட் நீங்கள் கேன்வா பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏன்னா அது ஒரு ஒய்டான டாபிக், ரொம்ப போகும். இந்த கேன்வாவோட பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாக எல்லாமே இங்கேயே கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு இந்த டிஃபால்ட்டு பிக்சரை நீங்கள் எடிட் பண்ணி வச்சேன்னா ஜஸ்ட் சூஸ் பண்ணிட்டு கஸ்டமைஸ் டிசைன் கொடுத்துட்டு நீங்கள் இங்கேயே எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோட்டோஷாப் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் போய்கிட்டு அங்கே போய்ட்டு இது பண்ண தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபோட்டோவை ரிமூவ் பண்ணால் ஜஸ்ட் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம டெலிட் அப்படின்னு கொடுத்தா அந்த ஃபோட்டோஸ் வந்து போயிடும். நமக்கு ஏதாச்சும் ஃபோட்டோஸ் வேணும்னா அந்த லெஃப்ட் சைட் அப்லோட்ஸ் கொடுத்துட்டு நம்மளுடைய கம்ப்யூட்டர்லேருந்து ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா கேன்வாவோட ஒரு பெரிய பியூட்டி. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் வந்து சிங்கிள் கிளிக்கில் நீங்கள் மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய ஃபோட்டோஸ் வச்ச மாதிரி இப்போ இவரோட பேக்ரவுண்ட் இருக்குது, இந்த பேக்ரவுண்ட் நம்ம ஃபோட்டோ வச்சுக்கலாம். இப்போ கலர் ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட்டு மாற்றுறது தான், நமக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலர்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி A to Z எல்லாமே அவைலபிள் இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் அன் டிஜிட்டல் மார்க்கெட்டர், நீங்கள் கேன்வா வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடிஷ்னல் ஸ்கில்ஸ் ஃபார் இட் இஸ் ஃபார் ஒய்னா சின்ன கம்பெனிஸில் நீங்கள் டிசைனிங் நீங்கள் தான் பண்ண மாதிரி இருக்கும், மார்க்கெட்டிங் நீங்கள் தான் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேன்வான்றது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் இதை ப்ரொஃபஷ்னலாக டிசைனிங் இதை மாதிரி ப்ரொஃபஷ்னலாக போகணும் அப்படின்னு நினச்சேன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் ஃபுல் அண்ட் ஃபுல் கற்றுக்கலாம். பட் இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு அந்தளவுக்கு தேவையில்லை. அஸ் ஏ டிஜிட்டல் மார்க்கெட்டருக்கு ஒரு மார்க்கெட்டிங் டெம்ப்ளேட் டிசைன் பண்ணணும், இந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருந்தால் போதும்னு நினச்சேன்னா இந்த கேன்வா வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த கேன்வா பற்றி நிறைய கற்றுக்கணுச்சுன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனுக்கு சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.